கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு இந்த வேட்டையாடு விளையாடு படத்துல கமலஹாசன் போய் கேட்பாருமா அந்த ரவுடிய, இங்க வா அப்படின்னு அடி கண்ணை முழிச்சு காட்டி எங்க எடு பாக்கலான்னு அட்டி பிச்சி பின்னு பிச்சிருவாரு கமலஹாசன் அந்த படத்துல. அந்த மாதிரி யார் பாது தம்பி என்னை யாரோ தேடினீங்களாமே, யார் அது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சம்பவம் தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தம்பிங்களா, நீங்க படிச்சு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அவரு ஹெட்மாஸ்டர் கூட இல்ல, அவர் தாண்டா அந்த பள்ளிக்கூடத்துக்கே ஓனர். அவரு நீ என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஸ்டாலின் இன்றைக்கு செய்த தரமான சம்பவம், அதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகின்றோம். அப்பாவை காணும் ஒரு பையன் தேடுறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவரை செய்ன்னு செய்திருக்கிறார் ஸ்டாலின். இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஆமா, ஃபுல் ட்ரீட் இருக்குது. வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எங்கே காணும் உங்க அப்பாவை காணும் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து வைக்கிறான். அது குட்டி கதை எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆளாளுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்க அப்பாவை காணும் ஒருத்தர் சொன்னாரு. சொன்னதுல இருந்து தமிழ்நாடு அந்த அப்பாவே ஆமா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் பேசியிருக்கிறார். விழாவில் பேசுகின்ற பொழுது சொன்னார், என்னை சட்டமன்றத்தில் தேட வேண்டாம், நான் மக்களின் மனங்களில் நிறைந்திருக்கிறேன், மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன், நான் தான் இன்னமும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமான்னு ஆரம்பிச்சு பட்டியல் போட்டார். மகளிர் உரிமை தொகை இருக்கும் வரை, மகளிர் விடியல் பயணம் இருக்கும் வரை, நான் முதல்வன் திட்டம் இருக்கும் வரை, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கும் வரை நான் தான் இந்த நாட்டை ஆளுகிறேன் என்று பொருள் என்று ஸ்டாலின் சொன்ன போது ஆரம்பித்தது அந்த கூட்டம். நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் தொடர்ச்சியா சொல்லி வர்றேன், தோற்றது ஸ்டாலின் அல்ல, தோற்றது ஜனநாயகம், தோற்றது வளர்ச்சி அரசியல், தோற்றது தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தோற்றது தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர. நீங்க யார காணும்னு தேடுறீங்க? அவரையா? ஸ்டாலினியா? அவர் எங்கெல்லாம் இருக்காரு தெரியுமா? எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறான்னு சொல்லட்டுமா? ஒண்ணு இல்ல, நான் இப்படி சொல்றேன். சென்னையில விஜய் அவர்கள் பயணிக்கக்கூடிய கார் இருக்குல்ல, விஜய் போற கார் இருக்குல்ல, அந்த கார் ஸ்டாலின் போட்ட பாலங்களை தவிர்த்து விட்டு பயணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் விஜய் அவர்களால் பனையூரை தாண்டி வெளியில் வர முடியாது. நீங்கள் உங்கள் கார், உங்களுடைய கான்வாய் ஏறி இறங்குகின்ற ஒவ்வொரு பாலத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார். ஏனென்றால் அந்த பாலங்கள் அனைத்தும் ஸ்டாலினால் கட்டப்பட்டது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறார். மே மாதம் 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் பதவியேற்று அவர் போய் இன்னைக்கு நீங்க அப்படியே போய் மோடிட்ட போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு கூட மோடியிடம் பெர்மிஷன் கேட்டு நின்றது போல அவர் நிற்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் 5 முத்தான கையெழுத்துக்களை அவர் இடுகிறார். மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்று அவர் செக்ரட்டரியேட் வந்த உடனே தன்னுடைய திட்டங்களை தொடங்கினார். உங்களை மாதிரி வந்து உட்கார்ந்து மிஸ் கிலிதா மிஸ், நொல்லிதா மிஸ், அவன் தான் மிஸ், இப்படி அடிச்சுட்டான் மிஸ் அப்படின்னு இன்னமும் இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி அழல. எடப்பாடி பழனிசாமியால் தான் எல்லா சிக்கலும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிலாம் சொல்லல. ஆட்சிக்கு வந்தவுடன் 5 கையெழுத்து. முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கார்டுல அரிசி அட்டைக்கு தகுதி பெற்ற அரிசி அட்டை, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் இருக்கும் சரியா? ரேஷன் கார்டுல அரிசி வாங்காம மற்ற பொருள் வாங்குபவர்கள், எந்த பொருளும் வேண்டாம், வெறும் ரேஷன் கார்டு வென்று வைத்திருப்பவர்கள், அவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா இருப்பாங்க. அரிசி அட்டைதாரர்கள் அத்துணை பேருக்கும் தலா 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என்று கையெழுத்திட்டார். மகளிர் கட்டணமில்லாத பேருந்து, மகளிர் விடியல் பயணம் அன்னைக்கே கையெழுத்து போட்டார். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வீராவசனம் பேசினார். இந்த நிமிஷம் வரைக்கும் பெண்களால் போக முடியுதா? தமிழ்நாடு முழுக்க பயணிக்க முடியுதா? முடியாது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே கையெழுத்திட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். இன்னைக்கு நீங்க ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியுதா உங்களால? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களே என்று சொன்னால், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். நீங்க இன்னைக்கு குறைங்க முடியுமா? இன்னைக்கு அரிசி விலையில இருந்து எல்லாமே விலை ஏறி போச்ச. இன்றைய முதலமைச்சரால் விலையை குறைக்க முடியுமா? ஆனா அன்றைக்கு அவர்
கையெழுத்திட்ட ஆட்சி பொறுப்பேற்ற அன்றே ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கு புதிய துறையை உருவாக்கினார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே யாரும் வரப்படாதுட்டீங்க. இப்ப எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை திருப்பி மாத்திருக்கிறீங்க. தலைமைச் செயலகத்துக்கு யாரும் வரக்கூடாது. நீங்க அவர் என்ன சொன்னாரு? 100 நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கான ஒரு தனித்துறையை உருவாக்கினார். முதலமைச்சர் காப்பீடு, கொரோனாவிற்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் அறிவித்தார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு வரக்கூடிய ஊடக செய்திகள் என்ன சொல்கிறது? சென்னையில் பேருந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருந்தது. மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அன்றைய திமுக அரசு போட்ட ஒப்பந்தத்தை இன்றைய தாவேக அரசு ரத்து செய்ததாகவும், தனியாருக்கு அதை தாரை வார்ப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள். இதற்கு பதில் இருக்குதா? நீங்க யார காணும்னு தேடுறீங்க? அவரையா? ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த நிமிடமும் கூட நீங்க ஒரு அமோனியா வாயு கசிவு ஒரு தொழிற்சாலை ஏற்படுகிறது. அன்னைக்கே அதுல ஒரு 5 பேர் மாண்டு போனார்கள். இன்றைக்கு அது 10ஐ தாண்டி இருக்கிறது என்ற வருத்தமான ஒரு சூழல்ல தமிழ்நாடு இருக்கிறது. அந்த அமோனியா வாயு கசிவு அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட போது ஓடோடி சென்று பார்த்திருக்க வேண்டும். போனீங்களா? இல்ல. பயம். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஆனால் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த சில நாட்களில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலங்களுக்கு அவர் ஆய்வுக்காக சுற்றுப்பயணம் செல்கிறார். சுற்றுப்பயணம் செய்த போது அங்கே திருப்பூர் மாவட்டங்களில் ஆய்வை முடித்துவிட்டு ஸ்டாலின் கோவை மாவட்டத்தில் ஆய்வை மேற்கொண்டார். அதை தொடர்ச்சியாக அவர் என்ன செய்றாரு? யாரும் எதிர்பாராத விதமாக அவர் அங்கிருந்த மருத்துவமனையில் கொரோனா வார்டுக்குள் பாதுகாப்பு கவச உடை அணிந்து அவர் கொரோனா நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். எப்படியே நீங்க பண்ணுங்க பாப்போம். போயிடுங்க. அந்த கொரோனா நோயாளிகள் அன்னைக்கு போய் அவர் ஆறுதல் சொல்லி வந்தார் அல்லவா? அந்த கொரோனா நோயாளிகள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஸ்டாலின் இருப்பார். போய் தேடுங்க. மகளிர் விடியல் பயணத்தின் மூலம் பலன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களின் உள்ளங்களிலும் ஸ்டாலின் இருப்பார். போய் தேடுங்க. ஸ்டாலின் எங்கன்னா இங்க போய் தேடுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்க இன்னைக்கு ஆய்வை எப்படி செய்றீங்க? ஆய்வு நீங்க உங்க கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஆய்வுங்கிற பேர்ல கூத்தடிச்சுட்டு இருக்கான். என்ன பண்றான் கட்சிக்காரன் அத்தனை பேரும்? அவன் போய் பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்யறேங்கிறான். பிரசவ வார்டுக்குள்ள போய் ஆய்வு செய்யறேன்னு ஒரு கூட்டம் ஓடுது. அரசு மருத்துவமனையில ICU உள்ளிட்டவற்றுக்குள்ள எல்லாம் செருப்பு காலோட போய் உட்கார்ந்துகிட்டு ஆய்வுங்கிற பேர்ல அங்க நோயாளிகள் சிகிச்சை பெறும் பெட்டில உட்கார்ந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுவா ஆய்வு? ஆனால் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பள்ளி குழந்தைகளை போய் ஆய்வு செய்வதற்காக செல்கிறார். காலை நேரத்தில் அந்த பள்ளி குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் சோர்வாக காணப்படுகிறார்கள். சில குழந்தைங்க அப்படியே மயங்கிய நிலையில இருக்குது. ஏன் என்று கேட்டபோது காலை உணவின்றி அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வந்ததை அறிந்து துடித்து போனார். காலை உணவு திட்டம் அங்கே உருவானது. அரசு பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் மே மாசம் 7ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். செப்டம்பர் 15, 2022 அன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காலை உணவு திட்டம். நீங்க இந்த குழந்தைகள் இருக்கிறார்களா? இந்த பிஞ்சு குழந்தைகளின் இதயங்களில் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அங்கெல்லாம் இருப்பார். சரியா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை பெற்று மகிழ்ச்சியோடு தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்களே தாய்மார்கள், சகோதரிகள், அவர்களின் உள்ளங்களில் ஒரு பாட்டிமா அவங்களுக்கு ரேஷன் கடையில அந்த காசு கேஷா கையில கொடுத்த போது பொங்கல் தொகுப்பு அந்த பணத்தை கையில் வைத்து அந்த பொக்கை வாயோடு அந்த கிழவி, அந்த பாட்டி சிரித்து போன போது அப்படியே அந்த சிரித்த போது அந்த சிரிப்புல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்வார்களே, அதுபோல அந்த பாட்டியின் சிரிப்பு, அந்த கிழவியின் சிரிப்பில் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் அங்க போய் தேடு. அந்த பாட்டிமா அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க ஸ்டாலினுக்கு நன்றிய. ஸ்டாலின் இங்கெல்லாம் இருக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் எப்படி? 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சிக்கு வருகிறார். 2021 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2 மாசத்துல ஒரு திட்டத்தை தொடங்குறார். ஆட்சி முடிவடையக்கூடிய தருணத்துல நியர்லி 3 கோடிக்கும் அதிகமானவர்கள் அந்த திட்டத்தினால் பெருமளவு பலன் பெற்றார்கள். வீட்டுக்கே தேடி
போய் பிபி இருக்குதா, சுகர் இருக்குதா, நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்களுக்கான மாத்திரைகள், மருந்துகள் இதெல்லாம் வீட்டுக்கு போய் கொடுத்தாங்க. மக்களை தேடி மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் பலன் பெற்ற ஒவ்வொருவரினுடைய இதயங்களிலும் ஸ்டாலின் குடியிருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க யாருடைய இதயத்தில் குடியிருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நீங்க யாருடைய இதயங்களில் குடியிருக்கிறீர்கள் போய் கேளுங்க. இன்றைய முதலமைச்சர் யார் இதயத்தில் குடியிருக்கிறார், யாருடைய இதயங்களை அவர் இடம் பிடித்திருக்கிறார் என்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருடைய இதயத்தை எல்லாம் அவர் வென்றெடுத்தார் தெரியுமா? குழந்தைகளை, காலை உணவு திட்டத்தின் மூலம், தாய்மார்களை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம், மாணவ கண்மணிகளை, நான் முதல்வன் திட்டத்தின் மூலம், புதுமை பெண் திட்டத்தின் மூலம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம். கொஞ்சம் நஞ்சமா ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்தீர்கள் தெரியுமா? உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடரை உங்களுக்கான ஆலோசகராக நியமித்தீர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க, அரசு பொறுப்பு. ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 இருக்கிறது, இதை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தில் நோபல் பரிசு. எப்படி தெரியுமா? என்னன்னா தெரியுமா? நோபல் பரிசுனா என்னன்னு தெரியுமா? நமக்கு என்ன தெரியும்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்லோ அவர்களை உள்ளடக்கிய எஸ்தர் டஃப்லோ, போய் தேடுங்க ஆன்லைன்ல எஸ்தர் டஃப்லோ யார் என்று. எஸ்தர் டஃப்லோ உள்ளடக்கிய 5 பேரை கொண்ட ஒரு பொருளாதார ஆலோசனை குழு. எஸ்தர் டஃப்லோ இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மத்திய அரசினுடைய முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார்கிட்ட, மன்மோகன் சிங் உள்ளிட்டவர்களுடைய அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் ட்ரேஸ் எவ்வளவு பெரிய பொருளாதார வல்லுநர் அப்படிங்கிறத, பொருளாதார மேம்பாட்டு பொருளாதார வல்லுநர் என்பதை போய் ஆன்லைன்ல தேடுங்க. எஸ் நாராயணன் முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளர், இவர்கள் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார ஆலோசனை குழுவை நியமித்தார். இந்த ஆலோசனை குழு தமிழ்நாட்டின் பொருளாதாரங்களை எப்படி மேம்படுத்தலாம் என்று அவர்கள் திட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். அந்த திட்டங்களை மிக வீரியமாக, மிக விரைவாக, மிக செம்மையாக செயல்படுத்தி காட்டினார். அதனுடைய விளைவு 0.07 இருந்த பொருளாதாரம் 11.19 விழுக்காடாக உயர்ந்தது. தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை, இங்க டாடா கார் தொழிற்சாலை, அந்த கார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். அந்த கார் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய படித்த பட்டதாரி இளைஞர்களிடம் கேளுங்கள். அந்த இளைஞர்கள் சொல்லுவார்கள், ஸ்டாலின் அவர்களுடைய இதயங்களில் குடியிருக்கிறார். கேளுங்க. 5 நிமிஷம் இந்த தலைவர் பேசியதற்கே இப்படி ஆயிடுச்சு. அது பெரிய பெருமையா? அது பெருமையான்னு கேட்டு 5 நிமிஷம் குளத்தூரில் பேசினார், அதற்கே இப்படி ஆகிவிட்டது. அதான் நான் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாருன்னா ஸ்டாலின் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவார். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும். ஏன் தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருப்பாரு. அது தெரிஞ்சுதான் நீங்க 5 நிமிஷத்துல பேசிட்டு ஓடிட்டீங்க. ஏங்க ஒரே ஒரு 1/2 மணி நேரம் வேண்டாம், 5 நிமிஷம் சொன்னீங்கல்ல, கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு 10 அல்லது 15 நிமிடம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க நடத்துங்க. நீங்க குளத்தூர்ல நடத்தினாலும் சரி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில நடத்தினாலும் சரி, பெரம்பூர்ல நடத்தினாலும் சரி, எங்க வேணாலும் நடத்துங்க. நேரலையில ஒரு 10 நிமிடம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, பதில் சொல்லுங்க பாப்போம். திராணி இருக்கா, தில் இருக்கா? அப்புறம் பத்திரிகையாளர் கண்டா இன்னும் பயம் இருக்குல்ல? 5 நிமிஷத்துக்கு மேல பேசினா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோங்கிற பயம் இருக்குது இல்ல? குளத்தூர்ல நான் நேர்ல போய் எடுத்தேன். முதல்வர் படைப்பகம், அவ்வளவு பிரமாதமான படைப்பகம். அந்த முதல்வர் படைப்பகத்தின் மூலம் படித்து வேலை வாய்ப்பினை பெற்ற ஒவ்வொரு தம்பி தங்கைகளின் உள்ளத்திலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடியிருப்பார். அந்த முதல்வர் படைப்பகத்திற்கு எதிராகவே பெரியார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை, அவ்வளவு அற்புதமான மருத்துவமனை, அனைத்து உயர்தர சிகிச்சைகளும் அங்கே கிடைக்கும். அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலன் பெற்ற ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களின் இதயங்களிலும் ஸ்டாலின் குடியிருப்பார். அதற்கு பக்கத்திலே ஒரு சர்வதேச தரத்துல ஒரு ஜிம், அந்த ஜிம்மை பயன்படுத்திய ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஸ்டாலின் குடியிருப்பார். இன்னைக்கு குளத்தூர் போங்க, குளத்தூர்ல ஏசி பஸ் ஸ்டாண்ட், ஃபுல் ஏசி. அவங்க காத்திருக்கிறதுனா வெயில காத்திருக்க வேண்டாம், அந்த ஏசியில உட்காந்துக்கலாம். அங்கே அந்த குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை பயன்படுத்திய ஒவ்வொரு பயனாளிகளினுடைய உள்ளங்களிலும் இதயத்திலும் ஸ்டாலின் குடியிருப்பார். நான் வெறுத்து போய் என்னடா இது தமிழ்நாட்டில் என்னடா நடக்குது என்று சொல்லி இவ்வளவு சாதனைகளை செய்தாரே ஸ்டாலின்.
அவர் இந்த கவர்ச்சி அரசியலை மக்கள் இந்த கவர்ச்சி அரசியலை நம்பி சற்று ஏமாந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் ஒரு சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையரா ஒரு காணொலியை பதிவேற்றுகிறேன். திமுக செய்த மாபெரும் தவறு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கலா சட்டையரா ஒரு வீடியோவை பதிவு பண்றாங்க. அந்த வீடியோவை கூட பொலிட்டிக்கல் சட்டையர் என்று தெரிந்தும் அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவில்லாம அதுல ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தீர்கள், இத்தனை நூலகங்களை கட்டினீர்கள், ஆனால் மக்கள் திரையரங்குகளின் பின்னால் சென்று விட்டார்களே என்ற சீற்றத்தில் நான் வைத்த வாதத்தை அதை கூட முன்னாடி பின்னாடி ஒட்டி வெட்டி குளிர்காய நினைக்கக்கூடிய உங்களை ஆச்சரியக்குறின்னு கூப்பிடணுமா, தற்குறின்னு கூப்பிடணுமா, கேள்விக்குறின்னு கூப்பிடணுமா, இந்த கூட்டத்தை என்னன்னு கூப்பிடுறது எனக்கு தெரியல. என்னன்னு கூப்பிடுறது, என்ன சொல்றது? நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. காவல் நிலையத்தின் பேரை மறைச்சு காவல் நிலையத்துக்கு மேல பேனர் ஓட்டிட்டான். காவல் நிலையமே தெரியல. இந்த விவேக் ஒரு படத்துல ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லாம தள்ளாடுவாங்க, அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அதை சுத்தி என்ன பண்ணுவானா, ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியை சுத்தி வாழ்க்கை சொல்லி ஓட்டிடுவான். அந்த மாதிரி காவல் நிலையம் அது கூட விட்டு வைக்கல நீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில. காவல் நிலையத்துல கூட என்னது போய் பேனர் அடிச்சு ஒட்டி உங்களை என்னன்னு சொல்றது? நீங்க நல்ல ஆட்சியா இது? கல்லூரி அருகே பெண் சடலம். நேற்று நான் சொன்னேன் கோயம்புத்தூர்ல சிறுமியை திருமணம் செய்த தாவேகா நிர்வாகி இன்னைக்கு பிரேக்கிங். உங்க கட்சி எப்படி இருக்குது, திமுக எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசி. இன்றைக்கு நீங்கள் சொன்ன குட்டி கதைகளுக்கு மாற்றாக திரு முத்தரசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் குட்டி கதை சொல்லியிருக்காரு. ஆற்று படுகைகளில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென இக்கரைக்கு அக்கறை பச்சை என நினைத்து ஒரு ஆடு போகும். பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா ஆடும் போகும். போன பிறகுதான் தெரியும் இதற்கு அதுவே மேல் என. திரும்பி போனால் அந்த ஆற்றுப்படுகை ஏற்றுக்கொள்ளுமா என தெரியாது. வந்து விட்டோம், கொஞ்ச நாள் இருப்போம், இதுதான் இன்றைய சூழல், பொதுவாக சொன்னேன் என்று சொல்லுகிறார். இதை விட தெளிவா யாராலையும் விளக்க முடியாது. விஜய் ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றவுடன் இனி இவர்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இத்தனை நாட்கள் திமுக கூட்டணியோடு இணைந்து பெற்ற வெற்றி, திமுகவினர் செய்த உழைப்பு, திமுகவினர் தந்த அன்பு, பாசம், நேசம், உறவு, கூட்டணி அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு வேக வேகமாக விஜயை நோக்கி ஓடியவர்களுக்கு இந்த கதையை சொல்லுகிறார் தோழர் முத்தரசன். எனவே இன்னைக்கு ஸ்டாலின் அதான் சொல்றாரு. ஸ்டாலின் இந்த பட்டியல் எல்லாம் அடுக்கிட்டு சொல்றாரு, என்னை மக்களின் மனங்களில் தேடுங்கள், நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். எப்படி பேருங்க அண்ணா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் வரை இந்த அண்ணாதான் ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னாரோ, அது போலவே இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறார் என்று பொருள் என்பதை உறக்க சொல்லி இருக்கிறார். நம்முடைய மக்களின் மனங்களில் எல்லாம் இன்னமும் சிம்மாசனமிட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தமிழ்நாடு இன்னும் 5 ஆண்டு கழித்து எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஆயினும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்ற அவருக்கு மீண்டும் தமிழ்நாடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.